இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில இளைஞர்களுக்கான படித்த தகுதியுள்ள ஏழை எளிய சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அவருடைய வாழ்நாள் கனவாக இருந்தது. இப்போது பகல் கனவாக மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் இளைஞர்கள் சூளுரை ஏற்க வேண்டிய நேரம் இது. ஏனென்று சொன்னால், மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் என்ற சரித்திர நாயகன் ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக, மக்களுக்காக இந்திய திருநாட்டிலே, அன்னை தமிழகத்திலே 17/10/1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி 54 ஆண்டுகள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னலமற்ற சேவையை ஆற்றி வருவதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் இதயதீப அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பள்ளி கல்வியில 14 வகையான கல்வி உபகரணை கொடுத்து, கணினி கொடுத்து, கணினி புரட்சிக்கு வித்திட்டார்கள். அம்மாவுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள். இது தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில்